Hello friends, welcome to Creative Innovator. ஸோ இது நம்மளோட 1 minute DIY வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான வேலை வாட்டர் பம்ப் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது செய்யறதுக்கு வெறும் ரெண்டு பொருட்கள் தான் வந்து தேவைப்படும். ஸோ ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணும்போது டேங்க்கில் இருக்க தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க சின்ன சைஸில். ஸோ அதில் ஒட்டியிருக்க ஸ்டிக்கரை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க ஜூஸை வந்து காலி பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டியூப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் வேணுமோ அந்த லென்த்தில் வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ண இந்த டியூபோட லென்த்தோட கொஞ்சம் கம்மியான லென்த்தில் இன்னொரு டியூப் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பாட்டிலோட பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க சென்டராக. ஸோ இந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து இந்த டியூப் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே இந்த கேப்லேயே வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க சென்டராக. நெக்ஸ்ட்டு அந்த ஹோல்ஸை சுற்றி மெல்ட்டாக இருக்கிற இந்த பிளாஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லென்த்தியான டியூப் வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதோட ஒரு எண்டில் வந்து இந்த மாதிரி ஹாட் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதை பாட்டிலில் பேக் சைடில் போட்ட ஹோல்ஸில் இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த டியூபை சுற்றி இந்த மாதிரி வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன சைஸ் டியூப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதோட ஒரு எண்ட்லேயும் ஃபுல்லாக ஹாட் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம கேப்பில் போட்ட ஹோல்ஸில் இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை சுற்றியும் வந்து ஃபுல்லாக ஹாட் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து வாட்டர் லீக் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பம்ப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ லென்த்தியாக இருக்க இந்த பைப்போட ஒரு எண்டை வந்து இந்த பக்கெட்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கிளிப்பை வச்சு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த பைப்பு வந்து தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நல்லா டீப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பைப்போட இன்னொரு எண்டை இந்த மாதிரி ஃபிங்கரை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நடுவில் இருக்க அந்த பாட்டிலை வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிடுங்க. ஸோ க்ரஷ் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ஃபிங்கரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பக்கெட்டில் இருக்க தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் இதோட ஒர்க்கிங் மெக்கானிசம். ஸோ ப்ரெஷர் மூலமாக தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க டேங்க்கை வந்து க்ளீன் பண்ணும்போது டேங்க்கில் இருக்க அந்த தண்ணியை வந்து இது மூலமாக வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து வெளியே எடுத்துக்க முடியும். ஸோ இது ஒர்க் ஆகிறதுக்கு பேட்ரி மோட்டார்னு எதுவுமே வந்து தேவையில்லை. ஸோ இன்னொரு வாட்டி வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாட்டிலை வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஸ்லோவாக விடுங்க. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பாட்டிலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கீழே இருக்க ஃபிங்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்கள மோர் தென் 95% பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.